ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் கொஞ்சம் டேபு மாதிரி தெரிஞ்சாலுமே அறிவியல் ரீதியாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கானது. ஒரு உயிர் உருவாகிறதுக்கு அடிப்படையான விந்தணுக்கள், அதாவது ஸ்பெர்ம் பற்றி உங்களுக்கு தெரியாத, நீங்கள் கேள்வியே படாத 10 மர்மமான விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ஏன்னா கடைசி ஃபேக்ட் உங்களை ஆடி போக வைக்கும். ரெடியா? வாங்க பார்க்கலாம். நான் உங்கள் ராஜா. வெல்கம் டு ஹிஸ்ட்ரி மிஸ்ட்ரி. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெர்மை நம்ம ஒரு குட்டி உசேன் போல்ட்னே சொல்லலாம். என்னது, விந்தணும் அவ்வளோ வேகமாக ஓடுமா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படுறீங்களா? நிஜமாவே அது ஒரு ஸ்பீட் டெமாண்ட் தான் மக்களே. கணக்கு என்ன சொல்லுது தெரியுமா? ஒரு செகண்டுக்கு வெறும் 5 மில்லிமீட்டர் தான் அது நீந்துது. இதை கேட்டதும் இது என்னப்பா பெரிய வேகம், எறும்பு கூட இதை விட வேகமாக போகுமே அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. சைஸ் முக்கியம் மக்களே. ஒரு விந்தோட சைஸையும், அதாவது மைக்ரோஸ்கோபிக் அளவை சொல்கிறேன், அது கடக்கிற தூரத்தையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கணக்கு அப்படியே தலைகீழையாக மாறும். மனுஷன் ஓடினா எப்படி இருக்கும்? அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ ஒரு சாதாரண மனுஷன் அந்த விந்தனோட வேகத்துக்கு ஈடு கொடுக்கணும்னா 1 மணி நேரத்துக்கு 100 மைல், அதாவது சுமார் 160 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடணும். யோசிச்சு பாருங்க மக்களே, ஒரு ட்ரெயின் போகிற வேகத்தில் ஒரு மனுஷன் ஓடினா எப்படி இருக்கும்? அந்த வேகத்தில் தான் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த குட்டி உயிர் நீந்திட்டுருக்கு. அது போகிற பாதை ரொம்ப சவாலானது. அந்த கருமுட்டை அடைகிறதுக்கு ஒரு பெரிய மெராத்தான் ரேஸையே அது கலந்துக்குது. பல மில்லியன் விந்தணுக்கள் போட்டிக்கிட்டாலும் அந்த அசாத்திய வேகத்தோட எவன் போய் முதல்ல சேர்றானோ அவன் தான் இன்னைக்கு நீங்கள், நான், நம்ம எல்லாருமே. சுருக்கமாக சொல்லப்போனால் நம்ம வாழ்க்கையோட ஆரம்பமே ஒரு பயங்கரமான ஸ்பீட் ரேஸில் ஜெயிச்சு தான் வந்திருக்கு. ஸோ நம்ம பிறப்புலையே ஒரு சாம்பியன் தான். இப்போ ரெண்டாவது ஃபேக்ட் என்னன்னு பார்க்கலாம் மக்களே. வாழ்க்கையே ஒரு போராட்டம்டா தம்பி அப்படின்ற மாதிரி பெரியவங்க சும்மாலாம் சொல்லலை மக்களே. நம்ம அந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு மிகப்பெரிய வேர்ல்டு கப் ஜெயிச்சுட்டு தான் வந்திருக்கிறோம். ஒரு தடவை வெளியேறும் திரவத்தில் 40 மில்லியன்ல இருந்து 300 மில்லியன் வரைக்கும் விந்தணுக்கள் இருக்குமா. அதாவது ஒரு சென்னை நகரத்தோட மக்கள் தொகையை விட பல மடங்கு அதிகமான விந்தணுக்கள் ஒரே நேரத்தில் ரேஸில் கலந்துக்குது. இது சும்மா சாதாரண ஓட்டப்பந்தயம்லாம் கிடையாது மக்களே. இது ஒரு சர்வைவல் ஆஃப் த ஃபிட்னஸ் கேம். அந்த பாதையில் இருக்கிற அமிலத்தன்மை, தடைகள் எல்லாத்தையுமே தாண்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் முந்திக்கிட்டு ஓடுவாங்க. இவ்வளவு கோடி பேர் ஓடினாலும் அந்த ஃபினிஷிங் லைன், அதாவது கருமுட்டையை தொடுறதுக்கு ஒரே ஒருத்தருக்கு மட்டும் தான் வாய்ப்பு கிடைக்கும். அந்த பல கோடி பேரில் மற்ற எல்லாரையும் ஓரம் கட்டிட்டு முதலாக போய் ஜெயிச்சது யார் தெரியுமா? நீங்கள் தான். நம்மள நிறைய பேருக்கு வாழ்க்கையில் நான் என்னதான் சாதித்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன தாழ்வு மனப்பான்மை இருக்கும், கரெக்டாக? ஆனால் நிஜம் என்னன்னா, நீங்கள் கருவாக உருவான அந்த நிமிஷமே ஒரு சாம்பியன் தான் நிரூபிச்சிட்டீங்க. அதாவது கையில் இருக்கிற 100 பேர் கூட போட்டி போடுறது பெரிய விஷயமே இல்லை மக்களே. ஆனால் 30 கோடி பேர் கூட போட்டி போட்டு ஜெயிச்சு வந்த அந்த வின்னர் தான் நீங்கள். அதனால் என்னைக்குமே உங்களை லோவாக நினைக்காதீங்க. இந்த விஷயத்தை கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தோத்துட்டதா நினைக்கும் போது இந்த 30 கோடி ரேஸ் உங்கள் நினைவுக்கு வரட்டும். அடுத்து 3வது ஃபேக்டை பார்க்கலாம். ஸ்பெர்ம்னா என்னப்பா, அப்பப்போ உடனே தயாராகிறது தானே அப்படின்ற மாதிரி நம்மள நிறைய பேர் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் உண்மை அது இல்லை மக்களே. இது ஒரு நிதானமான நேர்த்தியான வேலை. ஏன்னா நம்ம உடம்புல டெய்லி லட்சக்கணக்கான விந்தணுக்கள் உற்பத்தி ஆகிறது உண்மைதான். ஆனால் ஒரு ஸ்பெர்ம் ரா மெட்டீரியலாக ஆரம்பித்து முழுசாக நீந்த தெரிஞ்ச ஒரு ஃபைனல் ப்ராடக்டாக மாற எடுக்கிற டைம் தான் அங்கே ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஒரு விந்தணு உருவாவதற்கான அந்த ஒரு முழு சைக்கிள் முடிய கிட்டத்தட்ட 64லேருந்து 74 நாட்கள் ஆகுமா. அதாவது கிட்டத்தட்ட 10 வாரம் மக்களே. இப்போ இன்னைக்கு ஒருத்தரோட உடம்புல இருக்கிற அந்த விந்தணுவை செக் பண்ணால் அது இன்னைக்கு உருவானது கிடையாது மக்களே. அது 2-2.5 மாதத்துக்கு முன்னாடியே புக்கிங் ஆகி மெதுவாக வளர்ந்து இப்போ தான் வெளியே வர தயாராக இருக்குது. ஏன் இவ்வளோ லேட் ஆகுது? ஏன்னா இது ஒரு சும்மா சாதாரண ஒரு செல் கிடையாது. இதுக்கு ஒரு தலை இருக்கணும், உள்ள டிஎன்ஏ விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கணும், அப்புறம் அது வேகமாக நீந்துறதுக்கு ஒரு வால் இருக்கணும். இதையெல்லாம் கரெக்டாக செதுக்கி அதுக்கு நீச்சல் பயிற்சிலாம் கொடுத்து தயார் பண்ண நம்ம உடம்பு இவ்வளோ டைம் எடுத்துக்குது. சிம்பிளாக சொல்லப்போனால் நீங்கள் 2 மாதத்துக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டீங்களோ, எவ்வளவு ஹெல்த்தியாக இருந்தீங்களோ அதுதான் இன்றைக்கி உங்கள் விந்தோட குவாலிட்டியை தீர்மானிக்கவே செய்யும். விந்தணு ஒன்றும் ஃபாஸ்ட் ஃபுட்லாம் கிடையாது மக்களே. அது ஒரு ஸ்லோ குக்ட் பிரியாணி மாதிரி. அதனால் நம்ம உடம்பை இன்றைக்கி நல்லா கவனிச்சிக்கிட்டா தான் 2 மாதம் கழித்து அதோட ரிசல்ட் மாஸாக இருக்கும். என்ன மக்களே, இந்த மேனுஃபேக்சரிங் விஷயம் ரொம்ப புதுசாக இருக்குல்ல? அடுத்த ஃபேக்ட் பார்க்கலாம். 4வது ஃபேக்ட், இதை பீக்குல் ஃபேக்ட்னு கூட சொல்லலாம். ஏன்டா சாமி, அந்த பை மட்டும் ஏன் உடம்பை விட்டு வெளியே தனியாக தொங்குது அப்படின்ற மாதிரி என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு பின்னாடி ஒரு செம இன்ஜினியரிங் இருக்குது மக்களே. நம்ம பாடி ஹீட்டுக்கு செட் ஆகாது. அதாவது நம்ம உடம்போட நார்மல் டெம்பரேச்சர் சுமார் 37 டிகிரி செல்சியஸ். ஆனால் அந்த விந்தணுக்கள் உற்பத்தி ஆகிற அந்த ஃபேக்ட்ரிக்கு இந்த ஹீட் சுத்தமாகவே பிடிக்காது. அதுக்கு இந்த சூடு ரொம்பவே அதிகம். அதனால் அந்த விந்தணுக்கள் ஹெல்த்தியாக உருவாகணும்னா நம்ம உடம்பு சூட்டை விட 2-3 டிகிரி செல்சியஸ் கம்மியாக இருக்கணும். அதனால தான் இயற்கை ரொம்ப புத்திசாலித்தனமாக அந்த உற்பத்தி ஆகிற பகுதி, அதாவது ஸ்க்ரோட்டமை உடம்புக்கு வெளியே வச்சிருக்குது. அப்போ தான் வெளியே இருக்கிற காற்று பட்டு அது எப்போவுமே ஜில்லுன்னு இருக்கும். இப்போ புரியுதா மக்களே, ஏன் டாக்டர்ஸ் ரொம்ப டைட்டாக ஜீன்ஸ் போடாதீங்க, லேப்டாப்பை மடியில் வச்சு வேலை செய்யாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்னு? ஏன்னா நம்ம போடுற டைட் ட்ரெஸ் அந்த பகுதியை உடம்போட சேர்த்து அழுத்தும் போது உடம்பு சூடு அங்கே ஏறிடும்.
சூடு அதிகமானா விந்தணுக்கள் பாவம் வெந்து போயிடும். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி கேட்டால், முடிஞ்ச வரைக்கும் லூஸான காட்டன் ட்ரெஸ்களை யூஸ் பண்ணுறது விந்தணுகளுக்கு ரொம்பவே நல்லது. ரொம்ப நேரம் பைக்கோட இன்ஜின் மேலே உட்காந்து ட்ராவல் பண்ணுறது, இல்லைனா அதிக ஹீட் இருக்கிற இடத்துல வேலை செய்கிறது, இதெல்லாமே ஸ்பெர்மோட கவுண்ட்டை அப்படியே குறைக்கும். நம்ம விந்தணுக்கள் எல்லாம் ஒரு ஃபாரின் கிளையண்ட் மாதிரி. அதுகளுக்கு எப்போவுமே கூல்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போதான் அதுங்க ஆக்டிவாகவே வேலை செய்யும். 5வது ஃபேக்டை பற்றி பார்க்கலாம். கண்ணு மூக்கு தெரியாத அந்த இருட்டில் பல கிலோமீட்டர் நீந்தி போய், கிலோமீட்டர்னு ஏன் சொல்கிறேன்னா அதோட சைஸுக்கு அது கிலோமீட்டர் தானே, கரெக்டாக அந்த முட்டையை மட்டும் போய் எப்படி கண்டுபிடிக்குது? இது நிஜமாவே ஒரு மேஜிக் தான் மக்களே. அதுக்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இல்லைனாலுமே 2 தரமான நேவிகேஷனல் சிஸ்டம்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்மெல் சென்சார், அதாவது கீமோடாக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கருமுட்டை ஒரு விதமான கெமிக்கல் சிக்னலை ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். இது ஒரு பெர்ஃப்யூம் மாதிரி அந்த திரவத்தில் பரவி போயிருக்கும். நம்ம விந்தணும் அந்த வாசனையை மோப்பம் பிடிச்சிக்கிட்டே, ஆஹா இந்த பக்கம் தான் ஏதோ வாசனை வருது அப்படின்ற மாதிரி ரூட்டை மாற்றாமல் கரெக்டாக நீந்தி போகும். 2வது என்னது பார்த்தீங்கன்னா ஹீட் சென்சார், அதாவது தெர்மோடாக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அதை விட செமையான விஷயம். அதாவது கருமுட்டை இருக்கிற அந்த இடம் மற்ற இடங்களோட விட கொஞ்சம் வார்மாக இருக்கும், கொஞ்சம் வெப்பமாக இருக்கும். விந்தணுகளுக்கு சூட்டை தேடி போகிற தன்மை உண்டு. அந்த வெப்பத்தை ஒரு காம்பஸ் மாதிரி வச்சுக்கிட்டு, இந்த டைரக்ஷனில் தான் அந்த சூடு அதிகமாக இருக்குது, அப்போ அங்கே தான் நம்ம டார்கெட் இருக்குது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சி வேகமாக போகும். ஷார்ட்டாக சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம ஊரில் ஒரு லொக்கேஷன் தேடுறதுக்கு நம்ம எப்படி கூகுள் மேப்பில் வாய்ஸ் சர்ச் பண்ணுறோமோ இல்லை ஹீட் மேப் பார்க்குறோமோ அதே மாதிரி தான் இதுவும். கெமிக்கல் சிக்னல் அதுதான் அதுக்கான வாய்ஸ் டைரக்ஷன். அந்த வெப்பநிலை வார்மாக இருக்கும்ல, அதுதான் அதுக்குள்ள ஹீட் மேப். விந்தணு ஒன்றும் குருட்டுத்தனமாக ஓடுறது கிடையாது மக்களே. அது ஒரு ஹைடெக் மிசில் மாதிரி டார்கெட் எங்கே இருக்குன்னு மோப்பம் பிடிச்சி வெப்பத்தை உணர்ந்து அட்டாக் பண்ணுறதுல ஒரு பயங்கரமான கில்லாடி. 6வது ஃபேக்ட் என்ன அப்படின்னா ஸ்பெர்ம் விசஸ் சீமன். என்ன சொல்கிறீங்க, விந்துனா அதில் ஃபுல்லாக விந்துக்கள் தானே இருக்கணும் அப்படின்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம். இது ரெண்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. அந்த திரவத்தில் 5% தான் விந்தணுக்கள் இருக்குது, மிச்சம் இருக்கிற 95% சிமன் தான். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதாவது இந்த விந்தணுக்களை ஒரு பேசஞ்சர்ஸாக எடுத்துக்கலாம். நீங்கள் பார்க்குற அந்த திரவத்தில் உண்மையான அந்த குட்டி வீரர்கள் ஸ்பெர்ம் இருக்குல்ல, அது வெறும் 5% தான் இருக்குது. மற்றபடி எல்லாமே அதுங்க ட்ராவல் பண்ணுறதுக்கான ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தான். அதே மாதிரி இந்த சீமன் 95% சொன்னல, அதை நீங்கள் ஒரு லக்ஸரி பஸ்ஸாவோ இல்லைனா ஒரு ஃபியூவல் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அது சும்மா ஒரு சாதாரணமான திரவம் கிடையாது மக்களே. அதில் சர்க்கரை, அதாவது ஃப்ரூக்டோஸ், புரோட்டீன், நிறைய என்சைம்ஸ், அந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டமே இருக்கும். இது எதுக்குன்னா அந்த விந்தணுக்கள் ரொம்ப தூரம் நீந்தி போகணும்ல, அதுக்கு தேவையான எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி, அதாவது பூஸ்ட், காம்ப்ளான் மாதிரி வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி உள்ள சப்போர்ட்டை இந்த திரவம் தான் அதுக்கு கொடுக்குது. ஒரு பஸ்ஸை நம்ம சிமன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டா, அந்த பஸ்ஸுக்குள்ளே உட்காந்து வர்ற அந்த பயணிகள் தான் விந்தணுக்கள், அதாவது ஸ்பெர்ம். அந்த பஸ் இல்லாமல் பயணிகள் அவ்வளோ தூரம் போகவே முடியாது. பயணிகள் இல்லாமல் வெறும் பஸ் மட்டும் போகிறதுல அர்த்தமும் இல்லை. சரி மக்களே, ஏன் அந்த 95% திரவம், அதாவது அந்த சிமன் ரொம்ப முக்கியம்? ஏன் அப்படின்னா அது ஒரு ஃபியூல் மாதிரி ஆக்ட் ஆகுது. அதில் இருக்கிற அந்த சர்க்கரை விந்தணுக்களை வாலாட்டி நீந்துறதுக்கு ஒரு பெட்ரோல் மாதிரி உதவி பண்ணுது. அது மட்டும் இல்லை, ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. போகிற பாதையில் இருக்கிற அந்த அமிலத்தன்மை விந்தணுக்களை கொண்டுடாமல் இருக்கிறதுக்காக வேண்டி இது ஒரு ஷீல்டு மாதிரி பாதுகாக்குது. விந்தணு அப்படின்றது ஒரு ஹீரோனா, அந்த சிமன் அப்படின்றது அந்த ஹீரோவை மாசாக கொண்டு வந்து சேர்க்குற ஒரு தயாரிப்பு நிறுவனம் மாதிரி. இப்போ 7வது ஃபேக்டான அந்த ஸ்பெர்மோட லைஃப் டைம் பற்றி பார்க்கலாம். ஸ்பெர்ம் வெளியே வந்த உடனே செத்துரும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்களா? அது இடத்த பொறுத்தது மக்களே. காற்றுல அது ஒரு சாதாரண ஆள், ஆனால் டார்கெட் ஏரியாவுக்குள்ளே போயிட்டா அது ஒரு கமாண்டோ மாதிரி. விந்தணுக்கள் காற்றுல ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒரு சாதாரண தரைப்பரப்புலையோ இல்லை துணிலையோ பட்டால் அந்த திரவம் காஞ்சி போனால் சில நிமிஷங்களில் விந்தணுக்கள் எல்லாம் செத்து போயிடும். ஆனால் உள்ளே போயிடுச்சு அப்படின்னா, அதாவது ஒன்ஸ் அது பெண்ணோட உடலுக்குள்ளே ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்குக்குள்ளே போயிட்டா, அங்கே இருக்கிற சூழல் அதுக்கு ரொம்பவே பிடிச்சிரும். அங்கே இருக்கிற ஒரு விதமான ஈரப்பதம் மற்றும் அந்த சத்துக்கள் மூலமாக அது 3லேருந்து 5 நாள் வரைக்கும் ரொம்ப ஜாலியாக உள்ளேயே உயிரோட நீந்திக்கிட்டு இருக்கும். யோசிச்சு பாருங்க, அந்த 5 நாளுங்கிறது அந்த குட்டி விந்தனுக்கு ஒரு பெரிய யுகம் மாதிரி. கருமுட்டை வர்றதுக்கு முன்னாடியே விந்தனு உள்ளே போயிட்டாலுமே அது சோர்ந்து போய் படுக்கவே செய்யாது. தலைவி எப்போ வருவாங்க அப்படின்ற மாதிரி 5 நாள் வரைக்கும் அங்கேயே டென்ட் போட்டு காத்துட்டு தான் இருக்கும். சரியான நேரத்தில் அட்டாக் பண்ணும். அதாவது 5 நாளைக்குள்ளே எப்போ கருமுட்டை வெளியே வந்தாலும் அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற ஸ்பெர்ம் டக்குன்னு போய் அதை அட்டாக் பண்ணும். அந்த 5 நாள் கணக்கில் தான் பல நேரங்களில் கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உடலுறவு முடிஞ்சு 3 நாள் கழிச்சு கூட ஒரு உயிர் உருவாக வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. விந்தணுங்கிறது ஒரு பார்ட் டைம் வேலையால் கிடையாது மக்களே. அது ஒரு ஃபுல் டைம் வெயிட்டர். டார்கெட் வர்ற வரைக்கும் 5 நாள் ஆனாலும் அசராமல் காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு விடா கொண்டான் தான் நம்ம விந்தணும். 8வது ஃபேக்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் சாப்பிட்றது தான் உங்கள் ஸ்பெர்முக்கும் சாப்பாடு. என் விந்துக்கு நான் ஏன்டா பத்தியம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க மக்களே. ஏன்னா அந்த குட்டி வீரர்களுக்கு தேவையான எனர்ஜியை நீங்கள் கொடுக்குற சாப்பாட்டில் இருந்து தான் அதுக்கு கிடைக்கவே போகுது. ஒரு புது விந்தணு உருவாக 2 மாதத்துக்கு மேலே ஆகும்னு பார்த்தோம்ல,
அந்த 2 மாசமும் நீங்க என்ன சாப்பிட்றீங்களோ, அதுதான் அந்த விந்தணுவோட டிஎன்ஏயா இருக்கட்டும், ஆரோக்கியமா இருக்கட்டும், அது நீந்துற வேகத்தையுமே கூட அதுதான் முடிவு பண்ணுது. முக்கியமா சொல்லணும்னா ஜிங்க். இதுதான் ஸ்பெர்மோட பவர் ஹவுஸ். இது எதுல எல்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டை, பருப்பு வகைகள், இல்லன்னா நட்ஸு இதுல எல்லாம் ஜிங்க் வந்து அதிகமா இருக்கு. இத சாப்பிட்டா விந்தணுக்கள் நல்லா ஸ்ட்ராங்கா புல்லட் மாதிரி வேகமா ஓடும். அதே மாதிரி பழங்கள் அண்ட் காய்கறிகள், அதுல இருக்கிற ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் இருக்குல்ல, அது விந்தணுக்கள எந்த ஒரு சேதமும் இல்லாம அழகா பாதுகாத்துரும். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த விந்தணுவோட வில்லன்ஸ்லாம் யாரு? இங்க தான் நம்ம உஷாரா இருக்கணும் மக்களே. சில பழக்கங்கள் உங்க விந்தணு ஃபேக்டரியாவே சீல் வச்சிரும். அதாவது ஃபர்ஸ்ட்டா ஜங்க் ஃபுட். எண்ணெய் பலகாரங்கள், இந்த ஓவர் காரம் இதெல்லாம் வந்து உடம்புல கொழுப்பை ஏத்தி ஹார்மோன் பேலன்ஸை கெடுத்துரும். அப்புறம் விந்தணுக்கள் எல்லாம் டயர்ட் ஆகி சோம்பேறியே ஆயிரும். செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிகரெட் அண்ட் ஆல்கஹால். இது ரெண்டுமே விந்தணுக்களோட பரம எதிரின்னு தான் சொல்லணும். அந்த சிகரெட் புகை இருக்குல்ல, அது ஸ்பெர்மோட வாலையே உடைச்சிரும். அப்புறம் அதில் எப்படி நீந்த முடியும்? அதே மாதிரி தண்ணி அடித்தா ஸ்பெர்ம் கவுண்ட் அப்படியே சரசரன்னு குறைஞ்சிரும். இது மட்டும் இல்லாமல் மூணாவதா முக்கியமாக ஸ்ட்ரெஸ்ஸு. அளவுக்கு அதிகமான டென்ஷன் கூட இந்த விந்தணுக்களோட உற்பத்தியை செய்ய விடாமல் தடுத்துரும். இதை சிம்பிளாக சொல்லணும்னா மக்களே, உங்கள் உடம்பு ஒரு பைக் மாதிரி. நல்ல பெட்ரோல், அதாவது சத்தான உணவு போட்டால் மைலேஜ் நல்லா இருக்கும். கலப்பட பெட்ரோல், அதாவது ஜங்க் ஃபுட், தண்ணி அந்த மாதிரி போட்டால் உங்களோட இன்ஜின், அதாவது விந்தணு உற்பத்தி இருக்குல்ல, அது சீக்கிரமே வீணாகிரும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நல்லாவே யோசிச்சுக்கோங்க மக்களே. நீங்கள் போடுற ஒவ்வொரு கவலம் சாப்பாடும் பின்னாடி வரப்போகிற ஒரு தலைமுறையையே உருவாக்குது. இப்போ 9th ஃபேக்டா, ஸ்பெர்மோட பாடி பில்டிங் எவ்வளோ முக்கியம்னு பார்க்கலாம். எல்லா ஸ்பெர்மும் பார்க்க ஒரே மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சா அதுதான் இல்லை. விந்தணுக்கள் உலகத்துலையும் நிறைய வெரைட்டி இருக்குது. ஆனால் எல்லா வெரைட்டியுமே ஜெயிக்காது மக்களே. ஒரு தரமான ஜெயிக்க போகிற விந்தணுக்கு 3 பார்ட்ஸ் ரொம்ப முக்கியம் மக்களே. ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தலை. இதில் தான் முக்கியமாக டிஎன்ஏ விஷயங்கள் எல்லாமே இருக்கும். இது கரெக்டாக ஒரு ஓவல் ஷேப்பில் இருந்தால் தான் முட்டைக்குள்ளே ஈஸியாக நுழைய முடியும். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா நடுப்பகுதி. இதுதான் அந்த ஸ்பெர்மோட ஒரு பவர் ஹவுஸ். வால் ஆட்டுறதுக்கு தேவையான மொத்த எனர்ஜியையும் இங்கே தான் இருக்கும். மூணாவதாக பார்த்தீங்கன்னா வால். இதுதான் அது நீந்துறதுக்கு உதவுற ஒரு துடுப்பு. இது ஸ்ட்ரைட்டாக நல்லா நீளமாக இருக்கணும். இதுலேயுமே நிறைய டிஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது மக்களே. அதாவது நம்ம ஃபேக்ட்ரியில் உற்பத்தி ஆகிற எல்லா பொருளுமே 100% பெர்ஃபெக்டாக இருக்கிறதில்ல. அதே மாதிரி தான் விந்தணுக்களும் சில நேரங்களில் இப்படியெல்லாம் கூட டிசைன் மாறிடும். அதாவது 2 தலை இருக்கும். யோசிச்சு பாருங்க, ஒரு வண்டிக்கு 2 ஹேண்டில் பார் இருந்தால் எப்படி ஓட்ட முடியும்? அது கன்ஃபியூஸ் ஆகி நின்றும்ல. அதே மாதிரி சுருண்ட வால். வால் சுருண்டு இருந்தால் அது நேராக நீந்தாமல் ஒரு இடத்துலையே வட்டம் அடிச்சுட்டே இருக்கும். அப்புறம் டார்கெட்டை எப்படி தான் அடைய முடியும் அதில்? அதே மாதிரி மூணாவதாக பார்த்தீங்கன்னா தலை ரொம்ப பெருசு இல்லைனா சின்னதாக இருக்கும். இது முட்டைக்குள்ள நுழைறதுலேயே ஒரு சிக்கலை உண்டாக்கிரும். ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர்ஸ் அந்த விந்து பரிசோதனை, அதாவது சிமன் அனாலிசிஸ் பண்ணும்போது மார்ஃபாலஜி அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்ப்பாங்க. அதாவது மொத்த விந்தணுக்களில் எத்தனை % பெர்ஃபெக்டான ஷேப்பில் இருக்குது அப்படின்றது தான் இதில் முக்கியமாக பார்க்குறது. ஒருத்தருக்கு 100 மில்லியன் ஸ்பெர்ம் கூட இருக்கலாம். ஆனால் அதில் உருவ அமைப்பு சரியாக இல்லாத ஸ்பெர்ம் அதிகமாக இருந்தால் ப்ரெக்னன்சியில் சிக்கல் வரும். ஏன்னா வடிவம் சரியில்லாத விந்தணுவால் அந்த பெரிய மராத்தன் ரேஸில் ஜெயிக்கவே முடியாது. விந்தணு அப்படின்றது ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் மாதிரி மக்களே. அதுக்கு ஏரோடைனமிக் ஷேப் ரொம்ப முக்கியம். அப்போ தான் அது மற்றவங்கள முந்திக்கிட்டு போய் தடைகளை தாண்டி போய் ஃபினிஷிங் லைனை தொட முடியும். இப்போ 10வது ஃபேக்டான அந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டை பற்றி பார்க்கலாம் மக்களே. குழந்தை ஆனா பொண்ணா அப்படின்றது ஒரு விமன் கையில் தான் இருக்குது அப்படின்ட்டு ஒரு தப்பான பேச்சு நம்ம ஊரில் போயிட்டு இருக்குது. ஆனால் நிஜத்தில் அந்த டெசிஷனை எடுக்கிறது ஆண்களோட விந்து தான் மக்களே. விந்தணுக்கள் டீமில் ஒரு 2 விக்கெட் கீப்பர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் யாருன்னா வைஸ்பம். இதை ஆண் குழந்தைக்குள்ளது. இவன் நம்ம ஊர் உசைன் போல்ட் மாதிரி பயங்கர வேகம். ரேஸ் ஆரம்பித்ததுமே மற்றவங்கள முந்திக்கிட்டு மின்னல் வேகத்தில் ஓடுவான். ஆனால் ஒரு சிக்கல் இருக்குது, இவனுக்கு ஸ்டாமினா ரொம்ப கம்மி. சீக்கிரம் டயர்டாயிருவான். அதனால் இவனால் ரொம்ப நேரம்லாம் தாக்கு பிடிக்க முடியாது. ரெண்டாவதாக யாருன்னா எக்ஸு. இது பெண் குழந்தைக்குள்ளது. இவன் நம்ம ஊரில் இருக்கிற ஆமை மாதிரி. வேகம் கொஞ்சம் கம்மி தான், மெதுவாக தான் போவான். ஆனால் இவன் ஒரு விடா கொண்டான். இவனுக்கு வந்து ஸ்டாமினா ரொம்ப அதிகம். பெண் உடலுக்குள்ளே இருக்கிற அந்த கஷ்டமான சூழலை தாங்கி 3 to 5 நாள் வரைக்குமே ஜாலியாக உயிரோட இருப்பான். சரி, அப்போ அந்த 2ல் யார் ஜெயிப்பா அப்படின்ற மாதிரி பார்த்தா இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது மக்களே. கருமுட்டை ரிலீஸ் ஆகிற அதே டைமில் உடலுறவு நடந்துச்சுன்னா வேகமாக ஓடுற வைஸ்பம் முதல்ல போய் டச் பண்ணிடும். அப்போ ஆண் குழந்தை பிறக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதுவே கருமுட்டை வர்றதுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி உடலுறவு நடந்திருந்தா வைஸ்பம் டயர்டாகி இறந்துடும். ஆனால் மெதுவாக வர்ற அந்த எக்ஸ்பம் அங்கே உயிரோட காத்துட்டே இருக்கும். அப்போ பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவோட கருமுட்டையில் எப்போவுமே எக்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஆனால் அப்பாவோட விந்தணுவில் தான் எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டுமே இருக்கும். அதாவது அப்பாவோட எக்ஸ், அம்மாவோட எக்ஸ் இந்த ரெண்டுமே சேர்ந்துச்சுன்னா பெண் குழந்தை பிறக்கும். அதே இது அப்பாவோட ஒய், அம்மாவோட எக்ஸ் இது சேர்ந்துச்சுன்னா ஆண் குழந்தை பிறக்கும். குழந்தையோட பாலினத்தை முடிவு பண்ணுறது முழுக்க முழுக்க அப்பாவோட விந்தணுவில் தான் இருக்குது. அதனால் இதில் அம்மாவோட பங்கு எதுவுமே இல்லை அப்படின்றது தான் அறிவியல் பூர்வமான உண்மை. ஸோ மக்களே,
இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குல்ல? இதில எந்த ஃபேக்ட் உங்கள ரொம்ப வியக்க வச்சுச்சு அப்படின்ற மாரி கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது எனக்கு இன்னும் மோட்டிவேஷன் குடுக்கும். அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திக்கலாம். ஸ்டே கியூரியஸ். தேங்க் யூ. பாய்.